ஹே காய்ஸ், பட்ஜெட்டில் ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த பட்ஜெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானாக இருந்தால் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது ஒரு 15,000 20,000 ரூபாய். இந்த பட்ஜெட் தாண்டா என்னோட பட்ஜெட், இதுக்குள்ளே தான் ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன மொபைல், என்ன மாதிரி பட்ஜெட்டில் மொபைல் எடுக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து 15,000 ரூபாய்க்கு பெஸ்ட்டான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு நல்ல ப்ராசர் இருக்கிற மொபைல், நல்ல டிஸ்பிளே இருக்கிற மொபைல், கூடவே உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்கிற மொபைல் போல் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் சரியாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதில் என்ன மொபைல் எடுத்தீங்கனாலும் பின்னாடி யோசிக்க மாட்டீங்க இந்த மொபைல் வேஸ்ட்டோ அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கான மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் மொபைல்ஸோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப 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 பழைய மொபைல். ரெட்மிலேருந்து புதுசாக நிறைய மொபைல் வந்திருந்தாலும் இப்போ இந்த மொபைல் விலை கம்மியாக இருக்கிறதுனால மற்ற மொபைல்லாம் தள்ளிட்டு இந்த மொபைல் தாங்க மேலே நிற்கிறது. ரெட்மியோட ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்ற மொபைல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைலோட ஹைலைட்டட் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் முழுக்க கிளாஸ் பில், கூடவே இந்த மொபைலில் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் தான் நம்ம எதுலேயுமே 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே பார்க்க முடியாது. பின்னாடியுமே 64 MP குவாட் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே ஸ்னாப்டிராகனோட 732G அப்படின்ற ஒரு 4G ப்ராசஸர். ஆமாம், இந்த மொபைல் ஒரு 4G மொபைலாக தாங்க வருது. ஸோ இதனோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் கேம்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ஓகேயான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு மொபைலாக இருக்கும். இப்போ இந்த மொபைலோட 6GB 64GB வேரியண்ட்டாக 16,000 ரூபாய் அப்படின்னு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. 500 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. அது போக கார்டு ஆஃபரும் இருக்குங்க. ஸோ சரியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 14,000 ரூபாய் அதுக்கும் கம்மியாக கூட இந்த மொபைலை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் இதனோட டிஸ்பிளே, அது போக இதனோட பில்ட். இதுதான் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு 4G மொபைல் அப்படின்றது தான். மற்றபடி கொஞ்சம் பழைய மொபைல் அப்படின்றனால சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு வாங்கவா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அடுத்த மொபைலை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அமேசான்ல பிரைம் டே சேல் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரைம் டே சேல்ல எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸோட ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு CashKaro அப்படின்ற அப்ளிகேஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றது மூலமா உங்களால வேற லெவல்ல கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். நீங்க ஃபேக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் வாங்கினீங்கன்னா 30% வரைக்குமான கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். இங்க அமேசான் மட்டும் இல்லைங்க, ஏஜியோ, மைண்ட்ரா போல எந்த வெப்சைட்ல வாங்கினாலும் உங்களால கேஷ்பேக் ஏர்ன் பண்ண முடியும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் 150 ரூபாய்க்கு மேல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 ரூபாய்க்கான கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்ளிகேஷன்ல ரத்தன் டாடா ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா வேற இருக்காங்க. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை நீங்க நம்பி யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சைன் அப் பண்ண வேண்டியது இருக்கும். சைன் அப்ல பட்ஜெட் 25 அப்படின்ற கூப்பனை யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 25 ரூபீஸ்க்கான கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ஓவராலா உங்களால 100 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் வின் பண்ண முடியும். அப்படியே நீங்க உங்களுக்கு என்ன வெப்சைட்ல ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி அதுல வர ஆரஞ்சு பட்டனை நீங்க கிளிக் பண்றது மூலமா அமேசான் அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம். ரெகுலரா நீங்க பை பண்ற மெத்தடை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இப்போ CashKaroவோட மை ஏர்னிங் செக்ஷன்ல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். இதை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கோ அல்லது அமேசான் கிஃப்ட் வவுச்சராவோ மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்குமான கிவ் அவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத கடைசியில் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல அடுத்து வரது ஐக்கூவோட ஐக்கூ Z6 அப்படின்ற மொபைல். இந்த மொபைல்ல 4GB 128GB வேரியன்ட் கரெக்டா 15,500 ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க. அடிக்கடி ஆஃபர் வருதுங்க. ஸோ இந்த மொபைலை கூலா 14,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆஃபர் மட்டும் செக் பண்ணீங்க அப்படின்னா. அப்படி இந்த மொபைலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போனால், இதில் வந்து ஒரு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அது கூடவே இதில் 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட வருது. ஓவராலாக இந்த மொபைலோட நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க ப்ராசர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G ப்ராசராக இருக்கு. அது போக இதில் 5 லேயர் லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க, 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஒரு LCD டிஸ்பிளேயோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப கம்மி, வெறும் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே வெறும் 4GB ரேமோட வருது. 15,000 ரூபாய் பிரைஸ்க்கு போயிட்டோம். 6GB ரேமாவது இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ 6GB ரேம் இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அடுத்து விவோவோட விவோ T1 5G. இந்த மொபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அதே ஐக்கூவோட Z6 தான். இதை பற்றி புதுசாக சொல்ல ஒன்றுமே இல்லை. அதில் பார்த்த எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்குது.
அதில் இருக்கிற ப்ரோஸ் அது போக அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதுதான் இதுக்கும் செட் ஆகும். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட 4GB 128GB வேரியன்ட் 16,000 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ விவோ அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கொடுத்து இந்த மொபைலை வாங்க வேண்டியது இருக்கும். இதுலேயுமே அந்த மொபைலுக்கு இருக்கிற மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து கூப்பன் ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி கார்டு ஆஃபர்ஸ் மட்டும்தான். அதனால நீங்கள் வந்து இந்த மொபைலை நம்ம வந்து ஐக்கூவோட Z6 அளவுக்கு விலை கம்மியாக எடுக்க முடியாது. ஸோ கார்டெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 16,000 ரூபாய் அல்லது 14,500 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் உங்களால் வாங்க முடியும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது போக்கோவோட ஒரு மொபைல். போன டைமே போக்கோவோட M4 Pro என்னடா ஆச்சு, அது ஏன்டா சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த டைம் சொல்லிட்டேன், போக்கோவோட போக்கோ M4 Pro 4G இல்லை 5G ப்ரோவோட 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். கண்டிப்பாக அது இதை விட ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 4G ஓகே அப்படின்னா நம்மளோட 12,000 ரூபாய் பட்ஜெட் வீடியோ செக் பண்ணுங்கள், அதில் நிறைய மொபைல் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைலில் 6.6 இன்ச்சஸ்க்கான 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் இருக்குது. கேமராஸ் எப்போ மாதிரி 50 MP கேமரா, ஆனால் டுவெல் கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 16 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப் டிராகன் ப்ராசர் இங்கே இல்லை. மீடியாடெக் டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசரோட வராங்க. ஸோ இந்த 15,000 ரூபாய்க்கு நம்ம எல்லா மொபைலுமே டைமென்சிட்டி 810 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இதை ஒரு குறையா சொல்ல முடியாது. இதனோட 4GB 64GB வேரியண்ட்டா 15,000 ரூபாய் சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனால் இங்கே சொல்கிற அளவுக்கான பெருசாக எதுவும் இல்லைங்க. ஆனால் இதில் இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 4GB 64GB ஃப்ளிப்கார்ட்டில் 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. அமேசானில் 14,500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 500 ரூபாய் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். சில சமயங்களில் அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் இன்னமும் கம்மியாக கிடைக்கும். ஸோ கம்மி ப்ரைஸில் ஒரு 5G மொபைல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது போக இதில் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதனோட மேஜர் பாசிட்டிவாக இருக்குது. இதுவே கான்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் வெறும் 90 Hz தான் கொடுக்குறாங்க. மீடியாடெக் ப்ராசர் அப்படின்றது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. அது போக இதில் ஒரு 4GB வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர மொபைல் மோட்டோவோட G71 அப்படின்ற மொபைல். நான் டேரெக்டாகவே சொல்லிக்கிறேன், நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே தி பெஸ்ட் அப்படின்னா இந்த மொபைல் தாங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கான பாசிட்டிவ் சைடு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மொபைலில் 6.4 இன்ச்சஸ்க்கான ஆங்குலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது போக இதில் 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 16 MP கேமரா இருக்குது. 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்னாப் டிராகனோட 695 அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் இருக்குது. ஓவராலாக மற்ற மொபைலில் பார்த்த எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு LCD இல்லாமல் ஆங்குலர் டிஸ்பிளே கொடுத்தது. ரெண்டாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை 18 வாட் கொடுக்காம 33 வாட் கொடுக்குறது. அதே மாதிரி இதில் 6GB 128GB RAM வேரியன்ட் 16,000 ரூபாய் சேல் பண்ணுறாங்க. நம்ம ஆஃபர் யூஸ் பண்ணி ஈஸியாக 15,000 ரூபாய் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதில் வந்து 6GB RAM வேரியன்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வருது. இப்போதைக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒரே நல்ல மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ மட்டும் தான். போல நிறையவே நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. இங்கே கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 16,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட். கார்டை யூஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால் 15,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்றது தான் இதில் யோசிக்க வைக்கிற விஷயம். மற்றபடி இந்த மொபைல் ரொம்பவே நல்ல மொபைலாக இருக்குங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 15,000 ரூபாய் செக்மெண்ட் இப்போ ரொம்பவே குழப்பத்தில் தான் இருக்குது. 5G அப்படின்ற ஒரு வாரத்தை யூஸ் பண்ணி கம்பெனிஸ் மற்ற எல்லா விஷயங்களுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் மோட்டோ, ரெண்டாவது ஐக்யூ, மூணாவது ரெட்மியோட Note 9 Pro. Note 9 Pro பெஸ்ட்டாக இருந்தாலும் 5G இல்லை அப்படின்றதுனால அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 50,000க்கான வீடியோ பார்த்தோம். இதை தாண்டி வேற என்ன பட்ஜெட்டில் வீடியோ எதிர்பார்க்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன மொபைல் தான் சரிதானா, உங்களுக்கு நான் சொன்னதுலேயே பிடிச்ச மொபைல் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி CashKaro அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 500 ரூபாய் அமேசான் வவுச்சரை வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏஜியோ, மைண்ட்ரா, அமேசான் போல ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் நார்மலாக ப்ராடக்ட் வாங்கி கேன்சல் பண்ணாமல் இருந்தாலே போதும். நீங்கள் கிவ்அவேல வின் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க.